ஹலோ காம்ரேட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நீ நம்ம அண்ட் ஐரிஷ் குட் பைன்ற ஒரு ஃபன்னான காமெடி ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்க போகிறோம். சரி, ஆன்லைன் சொல்கிறீங்க இல்லைங்க. தன்னுடைய அம்மா இருந்ததுக்கப்புறம் கிராமத்தில் இருக்கிற வீட்டையும் நிலத்தையும் விற்றுட்டு நகரத்துக்கு போகணும்னு நினைக்கிற அண்ணன். ஆனால் தன்னுடைய அம்மாவோட கடைசி 100 ஆசைகளை நிறைவேற்றிட்டு தான் இந்த இடத்த விட்டு வரும்னு அடம் பிடிக்கிற மனநலம் குன்றிய தம்பி. இப்படி இவங்க 2 பேத்துக்குள்ள நடக்கிற ஒரு காமெடியான பாச போராட்டம் தான் இந்த கதை காம்ரேட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மில்லர் வாய்ஸ் ஓவர் அண்ட் நான் அவங்க மில்லர். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் அயர்லாந்து நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஏக்கர் கணக்கில் இருக்கிற ஒரு காலியான லேண்டை காட்டுறாங்க. அந்த லேண்டை ஒட்டி உள்ள ரோட்டில் ஒரு கார் சோலோ வந்துட்டுருக்கு. அப்படியே அந்த காருக்குள்ளே பார்த்தா, அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே அப்படின்னு சோகப்பாட்டை சோகமாக கேட்டு 3 பேர் சொகுசாக வந்துட்டுருக்காங்க. டிரைவர் சீட் பக்கத்தில் இந்த அடி வளர்ந்த தர்பூசணி மாதிரி பேச வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு வரவர் தான் நம்ம ஹீரோ டார்லோ. பேக் சீட்டில் யாருக்கிட்டையும் தரமாட்டேன்னு ஜாடியை ஜாக்கிரதையாக பிடிச்சிட்டு வரவர் தான் நம்ம ஹீரோவோட மனநலம் குன்றிய தம்பி லோர்கன். இந்த காரை ஓட்டிகிட்டு வரவர் தான் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி ஃப்ரெண்டான சர்ச் ஃபாதர். ஃபாதருக்கு மனையில் உள்ள முடி மட்டும் வேலை இல்லை, அவருடைய மனசும் வேலை தான். இப்படி இவங்க எங்கேயோ ரொம்ப நேரமாக காரில் போயிட்டு இருக்க கடைசியாக காஞ்சுரிங் படத்தில் வர காட்டு வீடு மாதிரி தன்னந்தனியாக இருக்கிற ஒரு பண்ணை வீட்டுக்கு ஒரு வழியாக வண்டி வந்து நிற்கிது. அப்படியே அடுத்த சீனில் ஃபாதரும் ஹீரோவும் ஒன்றா டீ குடிச்சிட்டு இருக்க டேபிள் மேலே தம்பி கட்டி பிடிச்சிட்டு இருந்த ஜாடியை கட்டுறாங்க. எதுக்கு இந்த ஜாடியை தம்பி கட்டி பிடிச்சிட்டே இருந்தான், இப்போ ஏன் அது டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு நாம யோசிக்க. என்னென்னா நம்ம ஹீரோவோட அம்மா மெக்காஃப்ரி சில நாட்களுக்கு முன்னாடி தான் கேன்சரால் இறந்து போனாங்க. அவங்களுடைய அஸ்தி தான் இந்த ஜாடியில் இருக்குது. அம்மாவை மிஸ் பண்ணுற லோர்கன் தான் அந்த ஜாடியை அம்மான்னு நினச்சிட்டு கண்டுபிடிச்சிட்டே இருந்தான். இதில் இருந்து லோர்கன் தன்னுடைய அம்மா மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கான்னு நமக்கு தெரிய வருது. தன்னுடைய அம்மா இறந்ததில் நம்ம ஹீரோவுக்கும் கஷ்டம்தான். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஹீரோவுக்கு தான் எப்படியாச்சும் இந்த கிராமத்தில் இருந்து பண்ணை வீட்டையும் நிலத்தையும் விற்றுட்டு இங்கிலாந்துக்கு போய் சிட்டியில் செட்டில் ஆகுன்றது தான் அவருடைய எண்ணம். ஃபாதர் நம்ம ஹீரோவை பார்த்து, ஏப்பா டார்லோ, உங்கள் அம்மா இருந்ததில்ல உனக்கு மட்டும் இழப்பு இல்லைப்பா, நம்ம சர்ச்சுக்கே பெரிய இழப்பு தான்ப்பா. உங்கள் அம்மாவுக்கு என்ன தான் வேலை இருந்தாலும் கரெக்டாக சண்டே வந்து நம்ம சர்ச்சில் ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு தான் போயிடுவோன்னு பார்த்துக்க அப்படின்னு ஆறுதல் சொல்லுன்ற பேரில் காமெடி பண்ணிகிட்ருக்க. அப்படியே வெளியில் பார்த்தா தலைவன் லோர்கன் மெல்லாந்தப்படுத்து பகலிலே வானத்தில் நட்சத்திரத்தை தேடிட்டு இருக்கான். இந்த ஒரு விஷயத்துலேயே லோர்கனுக்கு எந்த அளவுக்கு மனநலம் குண்டிருக்குன்னு காட்டுறாங்க. திரும்பவும் ஃபாதர் ஹீரோவை பார்த்து, ஏப்பா டார்லோ, உன் தம்பி இங்கிலாந்துக்கு நீ கூட்டிகிட்டு தானே போகிற அப்படின்னு கேட்க, இல்லை ஃபாதர், நான் ஆல்ரெடி ஆன்ட்டி மார்கரெட் கிட்ட பேசிட்டேன், அவங்க லோர்கனை பார்த்துக்கதா என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு தன்னுடைய தம்பி மேலே பாசம்லாம் இருக்குது தான். ஆனால் சிட்டிக்கு போயிட்டா அவர் வேலையை பார்த்துக்கிறதா இல்லை தம்பியை பார்த்துக்கிறதான்னு தான் தன்னுடைய ஆன்ட்டி கிட்ட விட்டுட்டு போகிறது தான் சரின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோவையும் தம்பியை ஒன்றா நிற்க வச்சுட்டு, எங்கள் அன்புள்ள மெக்காஃப்ரி, நீ இருந்ததுக்கு சொல்கிறோம் நாங்கள் சாரி, உன் மனசெல்லாம் வெல்ல நீ இல்லாமல் நாங்கள் இல்லை அப்படின்னு ஃபாதர் ஃபியூனரல் ஸ்பீச்ன்ற பேரில் பாட்டு பாடி கொண்டுட்ருக்கேன். இதை கேட்ட நம்ம தலைவன் லார்கன், ஆஹா என்ன அருமையான வரிகள் நினைக்க. அப்படி ஒரு வழியாக பாட்டை முடிச்சுட்டு ஃபாதர் கிளம்பும்போது, ஏப்பா டார்லோ, உங்கள் அம்மா இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பாக்கெட்டில் சாகிறதுக்கு முன்னாடி செஞ்சு முடிக்க வேண்டிய ஆசைகள்னு லிஸ்ட்டு போட்டு இந்த லெட்டரை எழுந்திரிச்சு பண்ண கொடுக்க, அதை வாங்காமல் நம்ம ஹீரோ எங்கள் அம்மாவே போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஆசையை வச்சு மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபாதர்னு வேண்டான்னு சொல்ல இந்த இடத்துல தலைவன் லோர்கன் ஃபாதர்கிட்ட அந்த லெட்டரை கேட்குறான். ஆனால் ஃபாதர் என்ன நினச்சாருன்னு தெரியல. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு லெட்டரை எடுத்து கிளம்பிட்டார். அடுத்த சீனில் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ லோர்கன், உன்னை ஆண்டி மார்கரெட் கிட்ட விட்டுட்டு நான் இங்கிலாந்துக்கு போகிறேன்னு சொல்ல, இதை கேட்ட தலைவன் லோர்கன் கடுப்பாகிட்டு, நீ எங்கே வேணா போ, நான் இந்த பண்ணியை பார்த்துட்டு இங்கே தான் இருக்க போகிறேன்னு திட்டிட்டு போயிடுறான். லோர்கன் சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய அம்மாவோட கவனிப்பில் இந்த இடத்துல தான் வளர்ந்துருக்கான். அம்மாவோட நினைவுகள் இருக்கிற இந்த இடத்த விட்டு அவனால் எப்படி வர முடியும்? அடுத்த நாள் நம்ம ஹீரோ லக்கேஜ் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிவிட்டு லோர்கன் ஆண்டிக்கிட்ட விட்டுட்டு இங்கிலாந்துக்கு கிளம்பிடலான்னு லோர்கனை கூப்பிட்டா ஆள் சத்தத்தே காணோம். ஹீரோ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அங்கேயும் ஆள் இல்லை. அடடா ஆர்வக்குள்ள லோர்கன் அண்ணங்கிட்ட கோச்சிட்டு ஆள் எஸ்கேப் போயிட்டான்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ணி, போலீஸ்கார் என் தம்பி காணாமல் போயிட்டான் போலீஸ்கார்னு சொல்ல, அவங்க அடையாளம் கேட்க, அவன் சுமார் 5 அடியில் மீசதாடி வச்சு கரடிக்கு கால் முடிச்ச மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு கன்றைவையான பாட்டு பாடுற சவுண்ட் கேட்க, இந்த கன்றைவையான பாட்டு இதுக்கு முன்னாடி நான் எங்கேயே கேட்டிருக்கேன்னு திரும்பி பார்த்தா தலைவன் அங்கே அம்மா அஸ்தியை வச்சு ஆட்டம் போட்டிருக்கான். 5 அடி அணுகுன்ட்டான். உன்னை எங்களாண்டா தேடுறது, இங்கடா பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டா, அம்மாவுக்கு குங்ஃபு சொல்லி தின்ட்டுருக்குன்னு சொல்கிறான். என்னது குங்ஃபுவான்னு ஹீரோ கேட்க, ஆமாம் அம்மாவோட 1வது ஆசை குங்ஃபு கற்றுக்கிறதுன்னு தலைவன் சொல்கிறான். எப்படியோ அந்த லிஸ்ட்டை ஃபாதர் கிட்டே இருந்து லோர்கன் வாங்கிட்டான் போல. லோர்கன் கடுப்பேத்தாத ஆல்ரெடி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, உன்னை ஆன்ட்டி கிட்ட விட்டுட்டு போகணும்னு ஹீரோ சொல்ல, நான் அம்மாவோட ஆசையெல்லாம் முடிச்சு தான் வருவேன்னு லோர்கன் அடம்பிடிக்க, கடுப்பான நம்ம ஹீரோ, நீ இப்படி செய்கிறதால நம்ம அம்மா ஒன்றும் திரும்பி வர போகிறதில்லன்னு கத்திட்ட. தலைவனும் குழந்த மாதிரி இல்லை, அம்மா கூட இப்படி என்ன திட்டினதில்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ, அடடா அவசரப்பட்டு அரியா குழந்தைய அழ வச்சுனே,
இவன் அழ ஆரம்பிச்சானா ஆயுஸ் முழுக்க நிறுத்த மாட்டானேன்னு நினச்சிட்டு, சரிடா லோகன், நம்ம 2 பேரும் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றிட்டு ஆன்டி மார்க்கெட் கிட்ட போகிறோம், டீலானு கேட்க அவனும் அழுகி நிறுத்திட்டு டீலுன்றான். சரி லோர்கன் செல்லம், எத்தனை ஆசை இருக்குது, 5 10 நம்ம ஹீரோ கேட்க அவன் பொசுக்குன்னு 100ன்னு சொல்லிடுறான். என்னது 100? ஐயா அவசரப்பட்ட டீலுன்ட்டேனே, அவ்வளோலாம் செய்ய முடியாதா லோர்கன் அப்படின்னு நம்ம ஹீரோ நம்ம அடுத்த சீனில் காட்டினா. ஆசை நம்பர் 1 குங்ஃபு கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அஸ்தியை வச்சுட்டு கையால் காதை தள்ளிட்டு இருக்காங்க. ஆசை நம்பர் 2 பைபிளை படிக்கணும். கர்த்தர் காயினிடம் நீ ஏன் கோவப்படுத்துகிறாய்னு வசனத்தை நம்ம ஹீரோ படிக்க நம்ம தலைவன் லோர்கன் ஜாடியை திறந்து ஏன் கோவப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்ல உன் முகம் ஏன் வீழ்ந்தது அப்படின்னு இன்னொரு வசந்த ஹீரோ படிக்க தலைவன் திரும்பவும் ஜாடியை திறந்து ஏன் வீழ்ந்தது அப்படின்னு ஜாடி உள்ள கத்திட்டு இருக்கான். அவர் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காராமா. ஆசை நம்பர் 8 என்னடா அப்போதான் 2ன்னு சொன்னேன், அதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக 8க்கு போயிட்டேன், மீதிலாம் எங்கடா என்கிட்ட கேட்காதீங்க. படத்திலே சில ஆசையை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. திரும்பவும் ஆசை நம்பர் 8 டைட்டானிக் படத்தில் வர ரோஸ் மாதிரி ஒரு டிராயிங் வரையணும். நம்ம ஹீரோவை பாரு, உண்மையிலேயே ரோஸ் மாதிரி தான் போஸ்ட் கொடுத்துருக்காரு. ஆசை நம்பர் 17 ஏர் பலூனில் பறக்கணும். லோருக்குன்னு அஸ்தியை பலூனில் கட்டிட்டு போயிடுறான். ஆனால் அதுதான் ஏர் பலூன் ஆச்சு, பறக்க ஆரம்பிச்சிருது. ஆசை நம்பர் 34 பெரிய உண்டிகோல் செஞ்சு விளாடணும். இது வரைக்கும் பிடிக்காம தான் இத்தனையும் ஹீரோ செஞ்சுட்டு இருந்தார். அவர் தம்பி கூட இருக்க அவரும் குழந்தை மாதிரி விளாட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கூட பாரு, பேண்டை கல்லிட்டு லோருக்குன்னு ஓடி போயிடுறான். ஆசை நம்பர் 51 வீட்டுக்குள்ளே டிஸ்கோ டான்ஸ் ஆடும். ஆசை நம்பர் 68 தள்ளு வண்டியில் சவாரி போகணும். இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இந்தளவுக்கு சில்லறத்தனமான விஷயங்களாவா அவங்க அம்மாவோட ஆசைன்னு நமக்கு டவுட் வர. அடுத்து ஆசை நம்பர் 82 பெரிய தம்மு அடிக்கணும். ஆசை நம்பர் 99 ஸ்கை டைவிங் பண்ணணும். ஓரளவுக்கு ஹைட்டான இடத்துல இருந்து அண்ணனும் தம்பியும் ஸ்கை டைவிங் பண்ணுறேன்னு எங்கடா குதிக்க போகிறான்னு நான் நினச்சிட்டு இருந்தா அரமெண்டல் லோர்கன் ஜாடி மட்டும் தூக்கி போட்டுறான். ஏன்னா அவங்க அம்மா மட்டும் தான் பறக்க ஆசைப்பட்டாங்களாமா. அடுத்த சீனில் 2 பேரும் கீழே விழுந்த ஜாடியும் அஸ்தியும் பொறுக்கி தட்டில் வச்சுட்டு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. அஸ்தியை கீழே போட்டதை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோ நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டான், ஆனால் இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு கத்த. அப்போ நீ மட்டும் இந்த இடத்த வைக்க போகிறது சரியான தலைவன் கேட்க நீ இப்போ ஆன்டி வீட்டுக்கு கிளம்புற அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பவும் ரெடி ஆகிடுறாரு. அப்படி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஃபாதரை வந்து கூட்டிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணும்போது ஒரு வழியாக ஃபாதரும் வர தலைவன் லோர்கன் திரும்பவும் கோட்டுட்டுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போக வேறு வழி இல்லாமல் ஃபாதரும் ஹீரோவும் அவனுக்காக வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை வச்சு லோர்கன் டைட்டானிக் ரோஸ் மாதிரி ஒரு படம் வரைஞ்சால அந்த படத்தை பார்த்துட்டுறாரு. என்ன ஒரு அழகான ஓவியம்னு ஃபாதர் சொல்ல அது நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் இருந்த ஒன் ஆஃப் த அம்மாவோட ஆசை தானே நம்ம ஹீரோ சொல்ல நான் லிஸ்ட்டே தரலையே, அது என்கிட்ட தான் இருக்குன்னு ஃபாதர் காட்ட நம்ம ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கு. என்னன்னா லோர்கன் தான் எடுத்து விட்டு போகக்கூடாதுன்னு அவனே தனியாக ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி அதை தான் இவங்க 2 பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை கேட்டு லோர்கன் கிட்ட கேட்கலான்னு தான் கோவமாக ஹீரோ போகிறாரு. ஆனால் அங்கே மம்மி என்னை மன்னிச்சிடுங்க மம்மி, நான் அண்ணனை ஏமாத்திட்டேன், எனக்கு இந்த இடத்த விட்டு போக பிடிக்கல, அதனால தான் இப்படிலாம் செஞ்சேன் அப்படின்னு அஸ்தியை பார்த்துட்டு குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கிற லோகனை பார்த்துட்டு அவருக்கு மனசே கரைஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ லோர்கனை உட்கார வச்சு நான் ஃபாதர் கிட்ட அம்மாவோட லிஸ்ட்டு பற்றி தான் பேசிட்டு இருந்தேன், நம்ம எவ்வளோ நேரம் முன்னாடி லிஸ்ட்டில் இருக்கிற விஷயத்த நான் பண்ணிட்டு இருந்தோன்னு கேட்க அதுக்கு லோர்கன் நான் வேணும்னு பண்ணலை என்னை மன்னிச்சிட்டார்லோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ திட்ட போகிறோன்னு பார்த்தா நம்ம பண்ணத்துலேயும் மோசமான விஷயம் என்ன தெரியுமா, நாம் 99வது ஆசையிலே நிறுத்தினதான்னு சொல்ல 2 பேரும் மூஞ்சி பார்த்து சிரிக்கிறாங்க. ஆசை நம்பர் 100 விண்வெளிக்கு போகணும். நம்ம பசங்க வான வெடிக்கல அஸ்தியை வச்சு வெடிக்க வச்சு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போங்க அம்மா போங்க விண்வெளிக்கு போங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் விற்றுட்டு இங்கிலாந்துக்கு போவார்னு நினைக்கிறீங்க? அதே தான் அவர் தம்பி கூட சேர்ந்து இனிமேல் இந்த பண்ணை வீட்டை பார்த்துக்கிறது முடிவு பண்ணிட்டாரு. இப்படி ஒரு வழியாக இந்த கதை முடியுது காம்ரேட்ஸ். ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் நல்ல ஒரு கதையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கும் வரை இது மில்லர் வாய்ஸ் ஓவர் அண்டு நான் உங்கள் மில்லர்.